முதலாளியம்மா வாழ்த்துக்கள். கடை திறப்பு விழாவா? மக்களை படுத்திருக்கீங்க. எங்க முதலாளி? முதலாளி என்ன முகத்தை திருப்பிக்கிறாரு? நாங்கெல்லாம் அப்புறாணிய, எங்களுக்கு பந்தா பண்ண தெரியாது. ஏதோ இருக்கிறத வச்சு ஏலக்கியத்தில் இருந்த மாதிரி சின்னதா ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கோம், அவ்வளவுதான். நீ இப்ப என்னப்பா சொல்ற? எங்களுக்கு யாரையும் கவுக்க தெரியாது, காக்கா பிடிக்க தெரியாது. போச தெரிய வரவனுக்கு போச நல்லாவே அப்படிதான். மாணிக்க கடை திறப்பு விழாக்கு போயிட்டு வரல, இன்னும் இந்த கோவம் அடங்கல. இந்த பாருப்பா, முகத்துல நீ கோவம் காட்டினாலும் மனசுல நீ இன்னும் சிரிப்புள்ள, எனக்கு தெரியும். இது பகட்டுக்கு தானே காலம், மனதை யாரு பாக்குறிய? இந்த பாருப்பா, எனக்கு எல்லாரும் வேணும். நீ கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டாலும் என் மருமகன் கடைக்கு நான் வருவேன். நீ கவனிக்கட்டா நான் என்ன கவனிச்சுக்கிறேன். எப்பா எனக்கு டீ கொண்டா. முதலாளியம்மா நீ கூட கவனிக்க மாட்டியா? என்னப்பா நீங்க உட்காருங்கப்பா, உங்களுக்கு இல்லாமையா? அண்ணே 2 டீ கொண்டு வாங்க, சீக்கிரம் கொண்டு வாங்கண்ணே. வைங்க, குடிங்கப்பா. அப்பா இட்லி சாப்பிடுறீங்களாப்பா? இட்லி வேணும், நல்லா மணக்குதே. 2 இட்லிப்பா. நல்லா ருசி சாப்பிடாரு அவரு. அந்த இலைய கவனிப்பா, தண்ணி கூட இங்க. என்ன இந்த விசாரிங்க? அருமையான டீ, ஆனா தினம் இதே மாதிரி இருக்கணும். நான் மாஸ்டர் கிட்ட சொல்லிருக்கேன், இந்த குவாலிட்டி எப்பவும் குறைய கூடாதுன்னு. நீங்க எப்போ வந்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். சந்தோஷம். நல்லாக்கு வா. ஏன்பா? வா நீ அப்படி உட்கார. லட்சுமி வரவா, காசு வாங்கி கல்லால போடு. என்னப்பா நீங்க காசுல கொடுத்துட்டு பையில வைங்க. என்ன கேள்வி இது? சாப்பிட்டதுக்கு துட்டு புடி. அதெல்லாம் முடியாது, சும்மா இருங்க. என்ன அது? மாமா என்ன பழக்கம் இது? நம்ம கடைக்கு நீங்க காசு கொடுத்துட்டு போசே, இது வியாபாரம், கணக்கு சுத்தமா இருக்குண்ணா. இந்த மாதிரி வேணான்னு சொல்ல ஆரம்பிச்ச அத்தனை பேரும் கடனுக்கு தின்னே உன்னை தீர்த்து கட்டி போடுவான். இந்த வாரு, கல்லால உட்காந்து பணம் வேணாங்கிற பழக்கத்தை இன்னியோட விட்டுரு. காசு தூக்கி உள்ள போடு. சில்லறை இல்லப்பா. சில்லறை இல்லையா? சரி, அப்ப நாளைக்கு இன்னொரு டீ குடிச்சு கழிச்சுக்கிறேன். மாமா ஒரு யோசனை சொல்லலாம்னு நினைச்சேன். என்ன பணத்துக்கு மேல மாவாட்ட சொல்றியா இல்ல 3 வேளை இங்க வந்து சாப்பிட சொல்றியா? மாமா இது உங்க கடை, நீங்க எப்ப வேணாலும் சாப்பிடலாம், நான் அதை சொல்லல. மாமா நீங்க காலமெல்லாம் கஷ்டப்பட்டு புரோக்கர் வேலை பார்த்து ரொம்ப அழுத்து போயிட்டீங்க, உடம்பு வேற சரியில்லாம போச்சு. நீங்க காலைல குளிச்சு எழுந்திரிச்சு நேரா கடைக்கு வந்துருங்க. நான் வெளி வேலையெல்லாம் பாத்துக்கிறேன், நீங்க கடையை பாத்துங்க, அதை சொல்லலாமேன்னு தான். பாத்தியா நான் என்ன சொன்னேன்? இவர் முகத்துல கோபம் காட்டினாலும் உள்ளத்துல சிரிப்புள்ளதான். இந்த பாருப்பா, என் உடம்பு பத்தி நீ காமிக்கிற கரிசனத்தை பார்த்து உடம்பு நெகிழ்ச்சியா இருக்குப்பா. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் என் ஜோலியை கவனிக்கிறேன், நீங்க உன் ஜோலியை கவனிங்க. முதல்லையுமா வலுத்து கட்டு. ஏய் அந்த டேபிள கவனி. மாணிக்கம், வெளியில எப்ப கிளம்பிட்ட? ஆமாமா. நான் சொல்றது நீ கேட்கவே மாட்டியா? என்ன தனி கொடுத்து போற விஷயம் தானே? ஆமாப்பா. ஏமா அந்த விஷயம் தான் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னல, அதை அத்தோட விட்டுற வேண்டியதானே? திருப்பி திருப்பி அதையே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்லடா, நான் சொல்றதை கேளு. ஜோசியர் சொன்ன மாதிரி காசு முடிஞ்சு வச்சேன், கடை கிடைச்சது. அவர் பேச்சு ஒதுக்கி தள்ளிட்டு தனி கொடுத்துன்னு போக மாட்டேன்னு சொன்னேன். இப்ப பாரு, கடை திறக்கிற அன்னைக்கு அபசகுணமா அடிதடியில நடந்துருச்சு இல்ல? ஆமா, அது அந்த ரமேஷ் பையன் பண்ண கூத்து, அதே ஜோசியத்தோட முடிச்சு போடுறீங்க.